வானதியிலே ஆரம்பித்து கவிஞர் காசு முத்துமாணிக்கத்திலே இருந்து மோகன்ராஜிலே இருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற பனையார் வரை நயினார் நாகேந்திரன் என்றாலும் பண்ணையார் என்றார் தான் அவருக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்களே இருந்து அருமை சகோதரர்கள் சீனிவாசிலே இருந்து இங்கே படித்த பெரியவர்கள் மாநிலத்திலிருந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். பேட்டை சிவாவிலே இருந்து என்று சொன்னால் பேட்டை சிவாவிற்கு தினந்தோறும் நமக்கெல்லாம் எப்போது ஒரு நாள் தான் அச்சுறுத்தல் வரும். ஆனால் பேட்டை சிவா அவர்களுக்கு தினந்தோறும் அச்சுறுத்தல் தான். தினந்தோறும் அவர் வீட்டுக்கு செல்கிற போது அச்சத்தை தாண்டித்தான் அவர் செல்ல வேண்டும். ஆனாலும் கொண்ட கொள்கையிலே உறுதியோடு இருக்கின்ற இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையிலேயே மனம் மகிழ்ந்து கொள்கிற இப்படி பல்வேறு காலகட்டங்களில் என்னோடு இணைந்து பணியாற்றியவர்களை ஓரங்கே பார்க்கிறேன். அண்ணன் இந்து முன்னணியுடைய தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணன் சங்கர்ஜி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என்னோடு பல காலம் திருப்பூர் நகரத்திலும் திருப்பூர் ஜில்லா முழுவதும் பணியாற்றிய சடகோபன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். துக்ளக் சீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை. அதே போல நம்மால் வக்கீல் ஐயா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஜனசங்க காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை பணியாற்றி கொண்டிருக்கின்ற வக்கீல் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் ஓரங்கே காண்கின்ற வாய்ப்பாக எல்ஜி அவர்கள் நம்மை எல்லாம் மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது எல்ஜி அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய ஆசி நமக்கு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஈலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பொங்க அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. எவ்வளவு கடுமையான சூழல் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் ஏதாவது ஒன்று அந்த இடத்திற்கு பொருத்தமான நகைச்சுவை சொல்லி அந்த இடத்துல இருக்கின்ற டென்ஷன் எவ்வளவாக இருந்தாலும் அதை உடனடியாக குறைக்கின்ற மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் நம்முடைய எல்ஜி அவர்கள். சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை வென்று விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைத்து கொண்டவர் எல்ஜி அவர்கள். நினைத்து பாருங்கள், சங்கம் என்று சொன்னாலும் யாருக்கும் புரியாது. நான் மாநில தலைவராக இருக்கிற பொழுது ஆத்தூர் என்கின்ற ஊருக்கு ரத யாத்திரையாக செல்கிறேன். இன்றைக்கு போல் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிதாக வளரவில்லை. வளர்வதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் எங்களுடைய பணியாக, எல்ஜியோட பணியாக இருந்தது. அந்த ஆத்தூரிலே பேசுவதற்கு எங்கே ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கேயும் ஏற்பாடு செய்யவில்லை என்று சொன்னார்கள். இந்த ரத யாத்திரையிலே என்ன ஒரு சௌகரியம் என்று சொன்னால், மேடை எங்கேயும் தேவையில்லை, ரதமே இருக்கிறது அல்லவா, அதிலே எல்லாம் இருக்கிறது. நான் சொன்னேன், நம்ம கொடிக்கம்பம் எங்கே இருக்கிறது என்று அவர்களிடத்துல கேட்டேன். ஒரே ஒரு கொடிக்கம்பம் இருக்கிறது, அது பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சரி, அங்கே செல்லுவோம் என்று சொன்னேன். அங்கே சென்று அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த கொடிக்கம்பத்திலே கொடியை ஏற்றிவிட்டு நான் சரியாக மணி ஒரு 12:30 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியான வெயில். ரதத்தில் செல்கின்ற போது பல்வேறு விதமான தொண்டர்கள் ஒரு 100-200 பேர் கூட வருவது இயற்கைதான். அவர்களும் வந்திருந்தார்கள். ஆனால் மதிய நேரம் அல்லவா, காலையிலிருந்து அவர் என்னோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பசி நேரம் வேறு. அதனால் அவர்களில் பாதி பேர் பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு சென்று விடுவது என்பது சாதாரணமான விஷயம். வந்தவர்களில் ஒரு 25 பேர் தான் முன்பாக நிற்கிறார்கள். பொதுமக்கள் என்று பார்த்தால் 2-3 பேரை தவிர யாரும் இல்லை.
பேச ஆரம்பித்தேன். பேசி முடிக்கிற பொழுது ஏறத்தாழ பொதுமக்கள் ஒரு 200 பேர் கூடிவிட்டார்கள். அந்த வெயிலிலும் பேசி முடித்தபின் ஒரு பெரியவர் நான் பேச ஆரம்பத்திலே இருந்து முடிக்கின்ற வரை என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில் வந்தார்கள். வந்தவுடன் கேட்டார், மிக சிறப்பாக பேசினீர்கள் என்று சொன்னார். நன்றி ஐயா என்று சொன்னார். அதற்கு அடுத்த வார்த்தை தான் அவர் கேட்டது, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் என் மனதை விட்டு போகாது. இவ்வளவு அழகாக பேசுகிறீர்களே, ஏன் உங்கள் கட்சிக்காரர்கள் கூட்டம் போடுவதில்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால்தான் அவர்களாலே கூட்டம் போட முடியும் என்று சொன்னேன். நான் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவர்கள் விரைவிலேயே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள் என்று அவருக்கு சொன்னேன். அதற்கு அடுத்த கேள்விதான் வாழ்வில் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் மறக்க முடியாத கேள்வி. அடுத்த கேள்வி என்னை பார்த்து கேட்டார், இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள், நீங்கள் எந்த கட்சி என்று கேட்டார். இதை நான் ஏன் உங்களிடத்திலே வைக்கிறேன் என்று சொன்னால், எந்த கட்சி என்று தெரியாத காலத்திலும் உழைக்கின்றவர்கள் யாரோ அவர்கள்தான் உரமாக மாறி போகிறார்கள். அப்படி ஈலா கணேசன்ஜி அவர்கள் இந்த இயக்கத்திற்காக உரமாக மாறி போனவர். அவர் நினைவை இந்த உலகத்தில் நிலைபெற செய்யும் முயற்சியாகவே இந்த அலா இலா அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய எவை என்றான் வள்ளுவன். அத்தகைய கல்வி செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு தரும் நோக்கத்தோடு கல்வி உதவித்தொகை வழங்குவதை நான் மனதார பாராட்டுகிறேன். இது ஒரு அறச்செயல், இது தொடரட்டும். ஈலா கணேசன்ஜி அவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்திலே சிறு வயதிலேயே இணைந்தவர். இளம் வயதில் வருவாய்த்துறையில் ஆய்வாளர் பணி கிடைத்த போதும் கூட அதை விடுவதற்காகவே காத்திருந்து விட்டு முழு நேர இயக்க பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அதுல ஒரு புது செய்தியை நான் பார்த்தேன். நான் அறியாத ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் வருவாய்த்துறையில வேலை பணியிலே அமர்ந்த போது கூட தமிழிலே கையெழுத்திடுகின்ற அனுமதி கிடைத்த பின் தான், அந்த நிலையிலும் அன்றைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலையிலும் கூட நான் சம்பளம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழிலே கையெழுத்து போடுகின்ற உரிமை எனக்கு வேண்டும் என்று போராடி இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்கு தான் முதலாக அறிந்து கொண்டேன். இப்படி வாழ்க்கை என்பது பல கட்டங்களில் மகத்தான சாதனைகளை பிறருக்கு தெரியாமலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நம்முடைய எல் கணேசன்ஜி அவர்கள் இருக்கிறார்கள். பாஜகவினுடைய தேசிய செயலாளராக, தேசிய துணைத் தலைவராகவும் அவர் ஆற்றிய பணியை உடனிருந்து பார்த்து வியந்திருக்கிறேன். ஒரு தேசிய செயற்குழுவில நானும் அவரும் கலந்து கொண்டோம். அப்பொழுது மிக பெரிய அளவில் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். அதை ஒரு ஜெனோசைடு என்று நான் எந்திரித்து பேசுகிற பொழுது சொன்னேன். அந்த சூழலில் ஒரே ஒருவர் மட்டும் எழுந்து நின்று கைதட்டினார். அது நான் யார் என்று பார்த்தேன். அது நம்முடைய ஈலா கணேசன்ஜி அவர்கள். நான் இது ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த அவையாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, சத்தியத்தை சொல்கின்றவர்களை நாம் ஆதரிக்கவும் தயங்கக்கூடாது என்கின்ற உணர்வுக்கு சொந்தக்காரர் எல் கணேசன்ஜி அவர்கள். அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக எத்தனையோ பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அதிகாலை ஒரு 7 மணி இருக்கும் அல்லது 6 மணி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு போன் வருகிறது, எனக்கு எடுக்கிறேன். எல்ஜி அவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த போன் இல்லை, லேண்ட்லைன் போன் தான். என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். நான் சென்று அவரோடு பேசுகிறேன். சிபிஆர் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்.
வீட்டிலே இருக்கிறேன் ஜி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் திருப்பூர் பேருந்து நிலையத்திலே இருக்கிறேன், நீங்கள் என்னை வந்து அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறார். நான் உடனே காருக்கு பார்க்கிறேன், கார் சர்வீஸுக்கு சென்று இருக்கிறது. உடனே ஒரு 2 வீலர் தான் இருந்தது. அந்த 2 வீலரை எடுத்துக்கொண்டு நான் எல்ஜியை அழைத்து வந்து வீட்டிலே இருவரும் குளித்து விட்டு காலையில உணவு அருந்தி விட்டு 3-4 அப்பொழுதெல்லாம் சங்கத்திலே சென்றோம் என்று சொன்னால் சின்ன சின்ன குழுக்களாக பல இடங்களிலே சந்திப்பதுதான் வாடிக்கை. அதை செய்துவிட்டு இரவு அவரை ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு ரயில் ஏற்றிவிட்டு நான் வீட்டுக்கு சென்றேன். அது காலையில இருந்து இரவு வரை இருவரும் அந்த 2 வீலரிலே தான் பயணித்தோம் என்பதை நான் இங்கே பெருமையாக குறிப்பிட விரும்புகிறேன். எது இருக்கிறதோ அதை பயன்படுத்தி இயக்கத்தை வளர்த்துவதுதான் மகத்தான தேசப்பணி. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இது இருந்தால் நன்றாக செய்திருக்கலாம், அது இருந்தால் நன்றாக செய்திருக்கலாம் என்று சொல்கின்றவர்கள்